ஹாய் ஆல். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது சௌமியா ஐஸ்வரி விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம பொங்கல் விலாக் தான் வந்து பார்க்க போறோம். இது வந்து ஜனவரி மாசத்துல எடுத்தது. எனக்கு தெரியுது. நான் ரொம்ப லேட்டா வந்து போஸ்ட் பண்றேன். அதுக்கு நெறைய காரணம் இருக்கு. எனக்கு எக்ஸாம்ஸ் இருந்தது. ஸோ அந்த ஒர்க்லாம் இருந்ததுனால ஆக்சுவலா வந்து போஸ்ட் பண்ண முடியல. அதுக்கு முன்னாடி நீங்கலாம் எந்த ஊர்ல இருந்து நம்ம மினி விலாக்ஸ், நம்ம விலாக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த வீடியோ பார்க்குற நீங்க எந்த ஊருன்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. எனக்கு ரொம்ப ஈகராவும் ஆச்சரியமாவும் இருக்கு. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க வீடியோ வந்து பொங்கலுக்கு முந்தின நாள் வந்து எடுத்த வீடியோ. அதாவது முந்தின நாள் வந்து இந்த மாதிரி ஒரு கூடை, அப்புறமா 2 மொறத்த வந்து இந்த மாதிரி நல்லா வலிச்சு வைப்பாங்க. சாணி போட்டு வலிச்சு அத வந்து தொடச்சு எடுத்து வைப்பாங்க. ஆக்சுவலா உண்மைய சொல்லணும்னா, இன்னைக்கு தான் நானே தடவையா அத வலிச்சு எடுத்து வைக்கிறத பார்க்குறேன். எங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு 9 வயசு இருக்கும்போது பொங்கல் சீர் வந்து வாங்கி வச்சாங்க. அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, தை 1ஆம் தேதி தான் வந்து பொங்கல் வச்சோம். ஒரு 3 வருஷத்துக்கு தொடர்ந்து தை 1ஆம் தேதி பொங்கல் வச்சுட்டு, அதுக்கப்புறம்லாம் நம்மளுக்கு வசதியா இருக்கிற மாதிரி தை 2ஆம் தேதியே வந்து காலையில வாசப்பொங்கலும், சாயந்தரம் வந்து மாட்டுப் பொங்கலும் வந்து வச்சுருவோம். சிலருக்கு வாசப்பொங்கல்னா என்னன்னு டவுட் இருக்கும். அதாவது தை பொங்கல் அன்னைக்கு நம்ம வாசல்ல வச்சு பொங்க வைக்கிறோம் இல்லையா? அதுதான் வந்து வாசப்பொங்கல்னு சொல்லுவோம். பொதுவா கொங்கு மண்டலத்தில எல்லாருமே வாசப்பொங்கல் அந்த மாரி தான் வந்து சொல்லுவாங்க. இப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டா இந்த மாரி 2ஆம் தேதியிலேயே காலையில வந்து வாசப்பொங்கலும், சாயந்தரம் மாட்டுப் பொங்கலும் வச்சுப்போம். ஆனா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா ஈவினிங் மாடெல்லாம் கிளீன் பண்ணி ரெடி பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப லேட் ஆயிரும். ஆனாலுமே அப்படிதான் வச்சுக்கிறோம். சப்போஸ் ஏதாவது கொஞ்சம் நல்ல நாள் இல்லாத மாதிரி இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில வேணா 1ஆம் தேதி வைப்போம். அப்புறம் ஊருக்கெல்லாம் வந்து போவோம் இல்லையா? அவங்கலாம் வந்து 1ஆம் தேதி வச்சுருவாங்க. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். அங்க நம்ம 1ஆம் தேதி போயிட்டு 2ஆம் தேதி அவங்கலாம் இங்க வர மாதிரி ஸோ கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். முந்தின நாளே இந்த மொறம்லாம் வலிச்சு எடுத்து வச்சாச்சு. காலையில வந்து நேரமே எந்திரிச்சு அம்மா வந்து பொங்கல் வேலைகள்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. நான் வந்து சமையல் வேலைகள்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா நம்ம வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வராங்க. நம்ம மத்தியானம் உட்காந்து சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்குங்கிறதுனால, நான் காலையிலேயே வந்து பருப்பு போட்டு சாம்பார் வந்து வச்சுட்டேன். அந்த சாம்பார் வந்து மத்தியானத்துக்கும் ஆயிக்கும், காலையிலத்துக்கும் ஆயிக்கும். காலையில இட்லிக்கும், மத்தியானம் சாதத்துக்கும் வந்து கரெக்ட்டா இருக்கும். அப்புறம் வந்து மத்தியானத்துக்கு பொரியல், ரசம் அதெல்லாம் வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் அது இல்லாம பஜ்ஜி அதெல்லாம் வந்து சுட்டோம். அது எல்லாமே நம்ம மினி விலாக்ஸ்ல இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. அப்புறம் அம்மா பொங்கல் வச்சுட்ருக்கவே நான் வந்து இந்த மாதிரி பக்கத்துல வந்து இந்த வெல்லத்த வந்து திருவிக்கிட்டு இருந்தேன். இந்த வெல்லத்த நல்லா சீவிட்டு, அதுக்கப்புறமா நம்ம போடும்போது அப்படியே கரைஞ்சிரும். நாங்க முன்னாடியெல்லாம் கொட்டி வச்சுட்ருப்போம். இப்பல்லாம் அந்த கொட்டி உடைக்கிறதில்ல. அப்படியே இந்த மாரி சீவி போட்டுறது. போட்ட உடனே அப்படியே கரைஞ்சு போயிரும். வெல்லம் இருக்கிற திசையே தெரியாது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சில பல மாதங்களுக்கு அப்புறமா நான் வந்து இந்த மாரி லாங் ஃபார்ம் வீடியோக்கு வாய்ஸ் குடுக்குறேன். இந்த மாதிரி ஸ்லோவா பேசுறது ரொம்ப அழகா இருக்கு எனக்கே. ஏன்னா வந்து மினி விலாக்ஸ்க்காக அது வந்து கொஞ்சம் டியூரேஷன்லயே நம்ம கன்டென்ட்ட சொல்லி ஆகணுங்கிறதுக்காக அவசரமா ஸ்பீடா பேசுற மாதிரி இருக்கும். நீங்க பார்த்ததில்ல, இப்ப தான் முதல் தடவ பார்க்குறீங்கன்னா, நம்ம மினி விலாக்ஸ செக் பண்ணி பாருங்க. அதுல ரொம்ப நான் ஸ்பீடா பேசுற மாதிரி எனக்கே வந்து ஃபீல் ஆயிருக்கும். பொங்கல்லாம் பொங்கிருச்சு. ஸோ பொங்கல் பொங்குனதுக்கு அப்புறமா மேல இந்த மாதிரி நொறச்சதெல்லாம் கொஞ்சம் தண்ணியெல்லாம் வந்து இறைச்சி வச்சுட்டு, அதுக்கப்புறமா தான் வந்து அரிசி வந்து போடுவாங்க. நாங்கலாம் வந்து நெறையா வீடியோஸ்ல வந்து பார்த்துருக்குறோம். பொங்கல் பொங்குறதுக்காக பால ஊத்தி வந்து பொங்க வைப்பாங்க. ஆனா எங்க வீட்ல இந்த பால ஊத்தியெல்லாம் பொங்க வைக்க மாட்டாங்க. நீங்க முன்னாடி பார்த்தீங்களா, அந்த மாரி அரிசி களைஞ்ச தண்ணி இருக்குதுல்ல, அதையே வச்சு தான் வந்து பொங்கல் வந்து அத தான் வந்து பொங்கல் பானையில ஊத்தி வந்து பத்த வைப்பாங்க. அது வந்து பொங்கி வர்றது தான் வந்து பொங்கல் கணக்கு. பால் வந்து கண்டிப்பா பொங்கல்ல ஊத்த மாட்டோம். ஸோ எடுத்து வச்ச அரிசியெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா நல்லா ஒரு டைம் அந்த அரிசியெல்லாம் வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அப்புறமா வந்து பருப்பையுமே வந்து போட்டுருவாங்க. நான் வந்து வீட்ல நெய் இல்ல. நெய் ஆக்சுவலா இருந்துச்சு வீட்ல. ஆனா எங்க அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா, "அது வந்து பருப்புக்கு, அதுக்கெல்லாம் ஊத்துனது எச்சையாயிடுச்சு" அப்படின்ட்டாங்க. நான் வந்து சண்டை போட ஆரம்பிச்சுட்டேன். "என்னம்மா பொங்கல் நம்ம என்ன உள்ளேயா கையூட்டு எடுத்தோம்? ஸ்பூன்ல தானே எடுத்தோம். அது ஊத்துறதுல என்ன?" அப்படின்னு சொல்லி. ஆனா அம்மா வந்து ஃப்ரெஷ்ஷா தான் வந்து இப்ப நெய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் வந்து "நீங்களே வந்து எடுத்துக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. ஆனா சொல்லிட்டேன். அப்புறம் வந்து அவங்களே வெண்ணெய் எடுத்து குடுத்துட்டாங்க. அப்புறம் நான் வந்து அத வந்து நெய்யா உருக்கி எடுத்துட்டு போய் குடுத்துட்டேன். அப்புறம் வந்து கோலம் வந்து போடுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஏம்மா இப்ப கோலம் ரொம்ப முக்கியமான்ற மாரி இருந்துச்சு. ஆனா வந்து முன்னாடி சின்ன வயசுலலாம் கோலம்லாம் மலரும் நினைவுகள். பொங்கலுக்கு முந்தின நாளே நைட்டு உட்காந்து இந்த பனியில ஸ்கார்ஃப்லாம் கட்டிட்டு, இருட்டுல உட்காந்து போடுறது. அது ரொம்ப நல்லாருக்கும் ஆக்சுவலா. இப்பல்லாம் அது ரொம்ப நாள் ஆயிடுச்சா, அந்த ஃபீலிங் மட்டும் தான் இருக்கே தவிர, அது போடுறது என்னமோ ரொம்ப கஷ்டமா இருக்க மாரி இருக்கு. ஆக்சுவலா என்கிட்ட இந்த மாதிரி கோலம் வந்து கோல பவுடர் நான் வந்து கலந்து வச்சிருப்பேன். அத நான் நம்ம மினி விலாக்ல கூட போட்டிருக்கேன். அது நல்ல வியூஸ் வந்து ஆக்சுவலா போச்சு. ஸோ அந்த கோலப்பொடி வச்சு தான் போட்டேன். எவ்வளோ நல்லா பிரைட்டா இருக்குதுன்னு பாருங்க. ஸோ ரொம்பலாம் டைம் இல்ல. ஸோ கடகடன்னு தான் கோலம் போடுறதுக்கு டைம் இருந்தது. ஏன்னா ஏதோ டைம் நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வந்து பூஜை போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பொங்கல்லாம் எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா, நான் வந்து ஒரு டக்குனு போய் கோலம் போட்டுட்டு, டக்குனு குளிச்சுட்டு வந்து வந்துட்டேன். அப்புறமா நாங்க வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டோம். ரிலேட்டிவ்ஸ்லாம் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. ஸோ அவங்க எங்கள போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பூஜை போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்க வந்து சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டோம். அதுக்கப்புறமா தான் அவங்க ஆக்சுவலா வந்து வந்தாங்க. ஸோ ஆளாளுக்கு ஒரு வேலைன்னு சொல்லி கடகடன்னு பண்ணிட்டோம். எப்பயுமே இப்படிதான். அந்த ஒரு லாஸ்ட் மினிட்ல தான் பண்றது. நான் நெனைக்கிறேன் 12 மணிக்குள்ள பூஜை போடணும்னு நெனைக்கிறேன். அதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே 11:45 இருக்கும்.
ஆரம்பிச்சு எப்படியோ 12 மணிக்குள்ள முடிச்சுட்டோம். ஏன்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா கடகடன்னு சாமி கும்பிடுறது கொஞ்சம் ஈஸி தானே அப்படிங்கிறதுனால டக்குன்னு வந்து முடிச்சிட்டோம். ஸோ சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. எங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, இந்த வாச பொங்கலுக்கு வந்து நான் தான் வந்து பூஜை போடுவேன். மாட்டு பொங்கலுக்கு அம்மா வந்து பூஜை போடுவாங்க. அதுவே வந்து ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜைன்னா தம்பி வந்து பூஜை போடுவான். தம்பிக்கு இது ஹாஸ்டல்ல இருந்தான். அவன் வந்து மணிப்பால்ல இருந்தான் ஆக்சுவலா. ஸோ அங்க இருக்கான் அப்படின்னா வந்து நான் வந்து போடுவேன். அப்படி இல்லன்னா இதுதான் வந்து பேட்டர்ன். இதுதான் அவங்களோட டர்ன் அப்படிங்கிறது. ஸோ இதில தான் வந்து போடுவோம் ஆக்சுவலா. ஸோ நான் வந்து பூஜை போட்டுட்ருந்தேன். தெரிஞ்சது தான். ஸோ நான் வந்து 9 வயசுலேருந்து போட்டுட்ருக்கேன் இல்லையா? அப்பயுமே மறந்து மறந்து போயிரும். சொல்லுவாங்க ஒரு டைம் சொன்னா நான் வந்து கரெக்ட்டா பண்ணிருவேன். ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே நீர் ஒலவிட்டு, அதுக்கப்புறமா வந்து சாம்பிராணி காட்டிட்டு, மறுபடியும் 3 டைம் நீர் ஒலவுவோம். நீர் ஒலவிட்டு அதுக்கப்புறமா தான் தீபாராதனை காட்டுவோம். தீபாராதனை ஃபுல்லா இந்த டைம் 3 தடவ சுத்தி எல்லாம் காமிச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து சூரியனுக்கு காமிச்சுட்டு, அப்புறமா வந்து வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு, அப்புறம் எடுத்து தீபாராதனை எல்லாத்துக்கும் காட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ தான் ஒரு முக்கியமான பார்ட்டே வந்து வருது. தீபாராதனை காட்டினா தட்டில் வந்து காசு விழுகும். எவ்வளோ காசு விழுந்தாலும் அது எனக்கு தான். நான் வந்து கேட்டு கேட்டு வாங்குவேன். நீங்க என் கையில பார்த்தீங்கனாலே தெரியும். கையில வந்து காசுலாம் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ ரிலேட்டிவ்ஸ் வருவாங்கல்ல, அவங்களுமே வந்து ஆக்சுவலா பணம் குடுப்பாங்க. அவங்கலாம் வந்து லேட்டா வந்து வந்ததுனால அதெல்லாம் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணல. ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஆக்சுவலா நாங்க மொத்தம் 3 படையல் போடுவோம். அதில 2 படையல் வந்து எடுத்து சாப்பிட்டுறலாம். 1 படையல் மட்டும் அப்படியே இருக்கும். அத என்ன பண்ணுவோம், என்ன ஏதுங்கிறதெல்லாம் நான் அடுத்தடுத்த விளாக்ஸ்ல வந்து போஸ்ட் பண்றேன். ஏன்னா இந்த விளாகே ரொம்ப லென்த்தா போயிட்டுருக்கிறதுனால, நான் அடுத்தடுத்த விளாக்ஸ்ல வந்து போஸ்ட் பண்றேன். அப்புறமா நாங்க சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா, அந்த 1 படையல மட்டும் அப்படியே விட்டுருவோம். அந்த இலை, அப்புறம் அதில இருக்கிற சாணி புல்லார், மஞ்சள் புல்லார், பூவு இது எல்லாமே அப்படியே விட்டுருவோம். சக்கரை பொங்கல் நாங்க சாப்பிடுற சைட்ல இருந்த 2யும் எடுத்துருவோம். அந்த 2 படையலையும் எடுத்துட்டு போய் நாங்க சாப்பிட்டுருவோம். அடுத்தது வந்து பொங்கல் பானையும் கொண்டு போய் உள்ள வச்சுருவோம். அதுக்கப்புறமா அது அப்படியே ஒரு இப்போ 12 மணிக்கு பூஜை முடிஞ்சதா, ஒரு 1:30 மணி வரைக்கும் அப்படியே இருக்க விட்டுட்டோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கூடைய வச்சு மூடி வச்சுருவோம். நம்ம முந்தின நாள் நைட் வந்து இந்த சாணிய வச்சு வலிச்சு விட்டோம் இல்லையா? ஒரு கூட அத வந்து வச்சு நம்ம வந்து மூடி வச்சுருவோம். அதான் ஆக்சுவலா அதோட யூஸ் நான் வந்து காட்டுறேன் பாருங்க. அடுத்தது வந்து அந்த 2 மொறமும் வலிச்சு வச்சோம்ல, அதோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மொறத்துல தான் வந்து இந்த அரிசி புடைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்காக தான் அந்த மொறம் வந்து இது பண்றது. பட் புடைக்கிறோமோ இல்லையோ, கண்டிப்பா அத வந்து நம்ம வலிச்சு வச்சிரணும் கண்டிப்பா. அதனால வருஷம் வருஷம் வலிச்சு வச்சுருவோம். இந்த வருஷம் அம்மாவே வலிச்சு வச்சாங்க. அப்படி சப்போஸ் காட்டுக்கு யாராவது வேலைக்கு வந்தாங்கன்னா, அவங்க கூட வலிச்சு வைப்பாங்க. ஸோ மொத்தத்துல கண்டிப்பா அத வந்து வலிச்சு வைப்பாங்க. இதுதான் நாங்க போட்டிருந்த படையல். ரொம்ப அழகா இருக்குல்ல. அடுத்தது வந்து கரும்பு கட் பண்ணி கரும்பு வந்து சாப்பிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு எனக்கு தான் குடுப்பாங்க. கரும்புனாலும் சரி, பொங்கல்னாலும் சரி எதுவுமே ஃபர்ஸ்ட் எனக்கு தான் குடுப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு வளர புள்ள சாப்பிடணும். நான் வளர்றதெல்லாம் கிடையாது. ஆனாலும் பெண் பிள்ளைகள் சாப்பிடணும்னு சொல்லி எனக்கு குடுப்பாங்க. ஸோ நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து போயிட்டோம். ஆனா இந்த கடகடன்னு கரும்பெல்லாம் கட் பண்ணி கரெக்ட்டா 12 மணிக்குள்ள எல்லாமே முடிச்சுட்டோம்னு வைங்களேன். எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு நடந்த மாரி இருந்தது. ரொம்ப ஃபாஸ்ட்டா எனக்கு ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு. ஆனா நல்லா இருந்தது. இந்த விளாக்ல நான் வந்து காலையில வச்ச 2ஆம் தேதி காலையில வச்ச வாசு பொங்கல மட்டும் கவர் பண்ணியிருக்கிறேன். அடுத்த விளாக்ல நாங்க வந்து மாட்டுப் பொங்கல் ஈவினிங் மாடெல்லாம் கழுவி ரெடி பண்ணி சாயந்திரமா மாட்டுப் பொங்கல் வச்சோம் இல்லையா? அத வந்து கவர் பண்றேன். ஸோ மறக்காம ஸ்டே டியூன்ட் மக்களே!